உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசுகளே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்று இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக முதலில் கோணேஸ்வர ஆலயத்தில் கருகிய விமானப்படையினுடைய ரேடார் ஒன்று பொருத்தப் போவதாக கூறப்படுகின்றது. எங்கெங்கெல்லாம் தமிழர்களுடைய வளமுள்ள இடங்களை, புராதன இடங்களை ஏதோ ஒரு விதத்தில் சூறையாடுவதற்கான முயற்சிகள் தான் எடுக்கப்படுகின்ற என்று பலர் குற்றம் சாட்டி கொண்டு வருகின்றார்கள். அந்த குற்றங்களை கேட்கும் பொழுது, அந்த குற்றம் சாட்டுவதை கேட்கும் பொழுது தெளிவாக தெரிகின்றது அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும். என்ன காரணத்துக்காக விமானப்படையினர் இங்கே இந்த ரேடாவை கொண்டு வந்து பொருத்த போகிறார்கள்? தமிழர்களின் நிலத்தை ஏதோ ஒரு வகையில் அதை அபகரிப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் தொடர்ச்சியாக எந்த வழியில் என்றாலும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற வடக்கு கிழக்குல எந்த ஒரு நில அபகரிப்புக்கும் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லித்தான் அதனை செய்கிறார்கள். இப்போது கோணேஸ்வரத்தை பொறுத்தவரையில் அந்த கோணேஸ்வரத்துக்கு கிட்டத்தட்ட 247 ஏக்கர் நிலம் இருந்தது. அது அந்த கோயிலுக்குரியது, சுற்றுலாத்துறைக்குரியது என்று சொல்லி அதில் முதலில் அதில் இருந்த கேணியை மூடிவிட்டு அதில் இராணுவ தளத்தை அமைத்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் அதற்குள் காவல்துறையின் விடுதியை கொண்டு வந்தார்கள், போலீஸ் குவார்டர்ஸ். அதற்கு பிறகு பார்த்தால் நந்திமலையில் கடற்படை தளத்தை அமைத்தார்கள். இப்போது வான்படையினர் ரேடார்களை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருப்பதாகவும் அதற்கு பொதுமக்கள் அந்த நிர்வாக சபை எதிர்ப்பை தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல இப்ப ஏன் ரேடார் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது என்று சொன்னால், டியாகோ காசியாவில அமெரிக்கா, பிரித்தானியாவின் தளம் இருக்கு. அதனைத்தான் அமெரிக்கா பயன்படுத்துகின்றது. ஆனால் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முரண்பாடு, பிரித்தானியா அதை பயன்படுத்த வேண்டாம் என்றது, அமெரிக்கா பயன்படுத்துவது என்று சொல்லி பெரிய பிரச்சனை. அமெரிக்காவுக்கு ஒரு தளம் தேவை. அப்ப அதாவது மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு கூட நாங்கள் முதல் பேசியிருந்தோம். மெல்ல மெல்ல இலங்கை அதை செய்து விட்டது என்று சொல்லி சோஃபா உடன்பாடுகளை எல்லாவற்றையும் அவர்கள் செய்து விட்டார்கள், வெளியில் சொல்லவில்லை. அமெரிக்காவுடன் எழுதப்பட்ட உடன்பாடுகள் கூட வெளியில் இதுவரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூட கூறப்படுகிறது. இப்போது திடீரென்று திருவோணமலையில் வான்படையினர் ரேடார்களை அமைக்க போகிறார்கள் என்று சொன்னால் அதை இந்த நடவடிக்கையை அது உறுதிப்படுத்துவது போலதான் இருக்கின்றது. வளைகுடா நாடுகளில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் தளங்கள் எல்லாம் இனிமேல் செயற்பட முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. வளைகுடாவின் சமநிலை பாரசீக வளைகுடாவின் சமநிலை மாறிவிட்டது. அப்ப அந்த நிலையில் அவர்களுக்கு இந்து சமுத்திர பிராந்தியம் இப்போ ஒரு மிக முக்கியமானது. இலங்கையிலும் அதுல திருவோணமலையில் ரேடார்களை அமைத்தால் திருவோணமலை துறைமுகமும் மிகவும் ஒரு இயற்கையான அரண்களை கொண்ட துறைமுகம். அப்ப அதற்கு அதன் பாவனைக்கும் அதன் பாதுகாப்புக்கும் ரேடார்களை பொருத்துவதாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை அரசும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசு அதை என்ன செய்கிறது என்று சொன்னால், அதை ஏதோ ஒரு வகையில் தமிழர்களின் நிலத்தை அபகரிப்பதற்கும் தமிழர்களின் இடத்தில் அமெரிக்காவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கு இடம் கொடுப்பதற்குமான ஒரு தனது இனவாதத்தையும் அதற்குள் கலந்து செயற்படுவது போலதான் தெரிகின்றது. அரசுகளே, இந்த இலங்கை தீவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், சமீபத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கின்ற சம்பவத்தை அவர்கள் புரிந்து கொள்ள, நீங்கள் கூறியது போல் இந்த சோஃபா உடன்படிக்கை தொடர்பாக நாங்கள் முன்னரே பேசியிருந்தோம். அந்த உடன்படிக்கையை கைச்சாத்திடாததனால் அமெரிக்காவுக்கு தளம் கொடுப்பதற்கும் எண்ணெய் நிரப்புவதற்கும் கொடுக்க தேவையில்லை என்ற விடயங்களை நாங்கள் பேசும் பொழுது, உங்களுக்கு தெரியும், எத்தனையோ நாடுகளில் அமெரிக்கா கேட்ட பொழுது அவர்கள் மறுத்து விட்டார்கள். எண்ணெய் நிரப்புவதற்கு, விமானம் பறந்து செல்வதற்கான அந்த பாதைகளை, அதுக்கான தடைகளை எல்லாத்தையும் போட்டார்கள். ஏன் இலங்கை இப்படி ஒரு சிக்கலுக்கு அவர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டிய ஒரு நிலைமைதானா, அல்லது தங்களுக்கு சலுகைகள் பெறுவதற்காக இப்படி ஒரு தளத்தை கொடுக்க இந்த ரேடாரை பொருத்துவதற்காக முயற்சிக்கிறார்களா? அவர்களுக்கு ஒன்று உங்களுக்கு தெரியும், IMF அறிக்கையின்படி கூட இப்போது இலங்கை ஓரளவு தப்பி பிழைத்திருப்பது என்று சொன்னால் வெளிநாடுகளின் உதவி. IMF கேட்டு கேட்காமல் 2 தவணை பணமாக $700 மில்லியன் கொடுத்து விட்டு போயிருக்கின்றது. இந்த நடவடிக்கையால் இலங்கையின் பொருளாதாரம் 0.6% குறைவடையலாம் எதிர்பார்த்ததை விட என்று கூறியிருக்கிறது.
அதாவது இலங்கை ஓரளவு சிறிய நாடு என்றபடியால் அதை தப்பி பிழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் இலங்கையின் பொருளாதாரத்தில் வேறு மார்க்கம் இல்லை. இலங்கைக்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்கோ விவசாயமோ அல்லது தொழில்நுட்பமோ ஒன்று வேறு மார்க்கம் இல்லை. இப்ப சில நாடுகள் இது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மேற்குலக நாடுகளிடம் பணத்தை பெறுவதற்கும் கடன்களை வாங்குவதற்கும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது, அவர்களுக்கு தளங்களை கொடுப்பது, அதாவது தளங்களை அவர்கள் அந்த நாட்டை விற்பது போன்ற ஒரு நடவடிக்கை தான். இப்ப IMF வந்து அமெரிக்காவின் இப்ப தளத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் IMF ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவர்களை அதிலிருந்து விலக்கும். பிறகு மனித உரிமைகள் ஆணைக்குழு இருக்கின்றது, அதை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இலங்கை மீது தீர்மானம் கொண்டு வரப்போறோம் என்று மிரட்டுவார்கள். இந்த அழுத்தங்கள் இருக்கின்றன. இந்த அழுத்தங்கள் ஒரு புறம் இருக்க, பொருளாதார நெருக்கடி மறுபுறமாக இருக்கின்றது. அப்ப இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று வரையிலும் அமெரிக்காவின் பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது படைத்துறை ரீதியாக இருக்கலாம், உலகத்துல இப்பயும் இன்னும் அது முன்னணியில் தான் இருக்கின்றது. இப்ப ஏதோ ஒரு வகையில் இலங்கை டாலரை கூட, இப்ப உங்களுக்கு தெரியும் UAE கூட அமெரிக்காவுடன் டாலரை கேட்கிறது கரன்சி ஸ்வாப் என்று சொல்லி. ஸ்காட் பெசன்ட் சொல்லி இருக்கின்றார், UAE மட்டுமில்ல பல ஆசிய நாடுகளும் கேட்டிருக்கின்றன. இதுல இலங்கை இருக்கொண்டு இன்னும் தெரியாது, சில பல இலங்கையும் தான் கேட்டதோ தெரியாது. இப்படி அப்ப இவர்கள் அந்த பணத்தை வாங்கி கொண்டு இதனை கொடுப்பது போலதான் தெரிகின்றது. அதுவும் திருவோணமலையை கொடுக்கிறார்கள், அது தமிழர்கள் பிரதேசம் தானே, அதை கொடுத்திருப்பது போலதான் தெரிகின்றது. சீனா இந்தியா எவ்வாறு இதை பார்க்கும்? சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். இந்தியா அதுக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் இந்தியாவால் இதுக்கு இனிமேல் எதுவும் செய்ய முடியாத நிலைமை. அப்ப இதுல இப்ப நடக்கிற பூகோள அரசியல் போட்டிகளில் ஈவன் பாகிஸ்தான் கூட ஒரு பேசு பொருளாக இருக்கிறது, இந்தியா இல்லை. ஆனால் சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். எனவேதான் சீனாவின் தூதுவர் கூறியிருந்தார், இலங்கைக்கு எரிபொருள் நெருக்கடி வர விடமாட்டோம் என்று கூறியிருந்தார். இப்ப ஏட்டிக்கு போட்டியாக இருவரும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய ஒரு நிலை. சீனா அதை அமைதியாக செய்யும், அமெரிக்கா ஆர்ப்பாட்டமாக செய்கிறது, சீனா அமைதியாக செய்யும். சீனா ஏற்கனவே அம்பாந்தோட்டை பகுதியில் தனக்கான தளத்தை அமைத்திருக்கின்றது. ஆனால் அதில் ரிஃபைனரியை போடுவதை சீனா இப்போது அதை மறுத்து விட்டிருக்கிறது. என்று சொன்னால் இலங்கை இன்னும் அதாவது ஒரு தளம்பல் நிலையில், அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தையும் சீனாவுக்கு ஒரு முகத்தையும் காட்டிக் கொண்டு நிற்பதால் சீனா அந்த பிடியை இப்போதைக்கு தளர்த்துவதாக இல்லை. இனி இன்னொரு விடயம், அதாவது உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர்னால் எண்ணெய் பற்றாக்குறை இருக்கின்றது. கடந்த வாரம் உங்களோடு நான் உரையாடும் பொழுது ஒரு பேரல் எண்ணெய் $280 மேல் கொடுத்து தான் வாங்கின என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அப்படி நடந்திருக்கின்ற விடயங்கள் இப்பொழுது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 70, 80, 90 ஆக கூடினால் $100, $105 உள்ள ஒரு பேரல் ஆஃப் ஆயிலுக்கு $288 கொடுத்திருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அவ்வளவு தொகை? அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 மடங்கு இல்லையா? உண்மைதான். அது ஒன்று, அதுல ஒன்று என்னென்று சொன்னால் மசகு எண்ணெய் தான் மலிவானது. இவர்கள் டீசலை வாங்கி இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இவர்களுக்கு சுத்திகரிக்கக்கூடிய நிலை இல்லை. நான் நினைக்கிறேன் இந்தியாவிடம் இருந்து டீசலை எடுப்பவர்கள் சுத்திகரித்த எண்ணெய்களை. ஆனால் இலங்கையில் சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கின்றது. இலங்கையில் சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கின்ற சபுகஸ்கந்த என்று நினைக்கிறேன், கொலனாவ. அப்ப இந்த இடங்களில் அவர்கள் சுத்திகரிக்கலாம், ஆனால் அவர்களால் அந்த மசகு எண்ணெயை பெற முடியாத நிலை. அடுத்ததாக நிலக்கரி ஊழலால் அந்த நிலக்கரி மின் நிலையத்திலிருந்து வருகின்ற மின்சாரத்தின் தட்டுப்பாடு. எனவே அதற்கு தேவையான டீசலுக்காக அவர்கள் டீசலை வாங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு பேரல் $281 $8 வரையிலும் ஒரு பேரல் படி 800,000 8 லட்சம் பேரல் எண்ணெய்களை, கிட்டத்தட்ட 1 மில்லியனு கிட்ட பேரல்களை வாங்கி இருப்பதாக சிலோன் பெட்ரோலியம் கோர்பரேஷன் என்ற CPC தலைவர் மயூரா நெத்திகுமார் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதை வாங்கியதை இப்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதை முதலில் ப்ளூம்பர்க் தான் கூறியிருந்தது, இலங்கை இவ்வாறு வாங்குகிறது. ஆனால் என்னென்ற சொன்னால் இப்போ இந்த தற்போதைய நிலையை பயன்படுத்தி பெருமளவான
பிளாக் மார்க்கெட், கள்ளச்சந்தை, கருப்பு சந்தை என்று சொல்வது, கருப்பு சந்தைகளில் பலர் இவ்வாறு மிக அதிக விலைக்கு இதுகளை விற்பனை செய்து வருவதாகத்தான் தெரிகிறது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த கொள்முதலும் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை என்னென்று சொன்னால் அவ்வளவு நெருக்கடியில் இருக்கின்றன நிலையில் டீசல்களுக்கான தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு இந்த நிலையை எடுத்திருக்கிறார். அதைத்தான் நானும் கூறுவேன். இப்ப ஒரு கடினமான முடிவுகள் சில வேளைகளில் எடுக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரிந்த மத்திய கிழக்கு நாட்டினால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதாரம் தொடர்பாக நீங்கள் உலக நிகழ்ச்சியில் அடிக்கடி கூறும் பொழுது ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் அந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஓரளவுக்கு அந்த நாட்டை கொண்டு செல்வதற்காக செயல்பட்டிருக்கிறார்கள். சரி, அங்கே அந்த நாட்டில் இருப்பவர்கள் அது தொடர்பான முடிவுகளை கொடுப்பார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், அந்த இலங்கை கடற்பரப்பில் வைத்து ஈரானுடைய கப்பலை தாக்கி அழித்தது அமெரிக்கா. அதில் தப்பியவர்கள் தொடர்பாகவும் இறந்தவர்கள் தொடர்பான விவரங்கள் நீங்கள் கூறி வந்திருந்தீர்கள். இப்பொழுது மேலதிக தகவல் வந்திருக்கின்றது. அந்த கப்பல் யாருக்கு வந்த என்ற தகவல் கூட இப்பொழுது வந்திருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் அந்த கப்பலில் இருந்தவர்களை இப்போது இலங்கை அரசு விடுவித்திருக்கின்றது. அதில் இலங்கையில் இருந்து அவர்கள் சென்று விட்டார்கள். அதில் சென்றவர்கள் அங்கு தொலைக்காட்சிகளுக்கு இப்போது பேட்டி அளித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் கூறுகிறார்கள், இதுவரை காலமும் எல்லோரும் நினைத்தது ஒரு டோபிட்டோ வகை குண்டுகளால் தான் இந்த கப்பல் தாக்கப்பட்டது என்று சொல்லி. ஆனால் அந்த கப்பலின் கேப்டன் கொமாண்டர் அபுசார் சாரி, மற்றது அவருடன் இன்னொருவர் என்னென்று சொன்னால் முதல் அதிகாரி இன்னொருவர். இந்த முதல் அதிகாரியும் கேப்டனும் கேப்டன் காயமடைந்திருக்கின்றார். அவர் ஊன்றுகோலோடு தான் நடக்கிறது என்ற காணொலியில் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்போது பேட்டி கொடுத்த போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், அந்த தங்களை மீதான தாக்குதலை பெருமளவான கடற்படையினர் இறக்க வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்டு தாக்கப்பட்டது. ஏனென்றால் முதலாவது டோபிட்டோ வெடித்த போது அதில் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை. அது இயந்திர அறையை சேதப்படுத்தியதாகவும் கப்பல் நடமாட முடியாமல் நின்று விட்டது. அதிகாலை இலங்கை நேரம் 3:35 மணியளவில். அப்ப அதற்கு பிறகு தாங்கள் என்ன செய்தார்கள்னா, உடனே தான் கேப்டன் தானே எல்லோரையும் பின்தளத்துக்கு வர சொல்லி கூப்பிட்ட, எல்லோரையும் பின்தளத்துக்கு, அதாவது கப்பலை கைவிட்டு தாங்கள் வெளியேற முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப என்னென்று சொன்னால், இந்த கப்பலை பொறுத்தவரையில் இந்த கப்பலில் அதாவது பின்தளத்துக்கு எல்லோரையும் வர கூறினார். பின்தளத்துக்கு வர சொல்லி போட்டு எல்லோரும் பின்தளத்தில் கூட்டமாக அதை கப்பலை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருக்கின்ற நேரம் தான் உள்ளுக்கு போய் செக் பண்ணி கொண்டு வந்தது யாரும் தவறுபட்டிருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டு தான் மேற்தளத்துக்கு ஏறி வரும்போது இரண்டாவது டோபிட்டோ அந்த அவர்கள் கூடி நின்ற இடத்துக்கு கீழாக வெடிக்கப்பட்டிருக்கிறது. அதை வடிவாக அறிந்து செய்திருக்கிறார்கள் என்றுதான் அவர் கூறுகிறார். என்னென்று சொன்னால், ஒரு கப்பல் தாக்கப்பட்டு கப்பலில் இருப்பவர்கள் எதிர்த்தாக்குதல் செய்யாமல் அவர்கள் குழுமி நின்று அந்த கப்பலை கைவிட்டு வெளியேறுவதற்கு அல்லது சரணடைவதற்கு தயாராகிறார்கள் என்றால் அதை தாக்கக்கூடாது. தாக்கினால் அது இந்த போர் நிறுத்த விதிகள், அனைத்துலக விதிகளின்படி அது போர் குற்றம் என்று அவர் கூறுகிறார். அப்ப என்னென்று சொன்னால், இரண்டாவது டோபிட்டோ வெடித்ததுக்கும் முதலாவது டோபிட்டோ வெடித்ததுக்கும் இடையில் 1.5 மணி நேரம் இடைவெளி இருந்ததாக கூறுகிறார். அந்த 1.5 மணி நேரத்துக்கு இலங்கையோ இந்தியாவோ எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று கூறுகிறார். தங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை, அவர்களுக்கு இது தெரியும் என்று கூறுகிறார். இலங்கையும் இந்தியாவுக்கும் இது தெரியும் என்றுதான் அவர் கூறுகிறார். அதனால் தான் தங்களை அந்த இடத்தில் வைத்திருந்தவர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் தாங்கள் இந்தியாவின் துறைமுகத்துக்கு கேட்டது அந்த கப்பல் 30 கடல் மைல் வேகத்தில் போயிருந்தாலுமே 4ஆம் தேதி தான் இது நடந்தது. 1ஆம் தேதியே இப்ப ஜெயசங்கர் சொல்கிறார் தாங்கள் அனுமதிக்கு கொடுக்க கலந்துரையாடி கொண்டிருந்தோம். 1ஆம் தேதி தாங்கள் இந்தியாவிடம் கேட்டது, ஆனால் அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் அந்த தங்களிடம் டோபிட்டோ என்றது கடல் ஏவுகணை என்று கூறலாம். அதுதான் நீர்மூழ்கியை தாக்கி அளிக்கக்கூடியது. அந்த டோபிட்டோ எல்லாம் இந்த அணிவகுப்பு விதிகளின்படி கொண்டு போக முடியாது. அப்ப தாங்கள் அதை இந்திய கடற்படை செக் பண்ணித்தான் தங்களை உள்ளுக்கு எடுத்தது. அதை தாங்கள் கொண்டு போக இல்லை.
ஆனால் 6 பீரங்கிகள், அது பீரங்கிகளை கலட்ட முடியாது கப்பல் இருந்து, அது சும்மா இருக்கும், அதுக்கு வெடிமருந்து இருக்காது. அது அமெரிக்காவுக்கு தெரியும் தங்களோட கப்பல்ல டோபிட்டோ இல்லை என்று சொல்லி. அப்ப தாங்கள் முதலாவது டோபிட்டோ வெடித்த பிற்பாடு தாங்கள கப்பல்ல டோபிட்டோ இருந்தால் இந்த நீர்மூழ்கியை தாங்கள் திருப்பி தாக்கி இருக்கலாம். ஆனால் அதுவும் தங்களிடம் இல்லை. டோபிட்டோ இல்லாமல் நீர்மூழ்கியை தாங்கள் திருப்பி தாக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தால் அந்த ஹவாயில இருக்கிற அந்த சாலட், USS சாலட் என்ற அந்த நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த முதலாவது டோபிட்டோவை அடித்தது. முதலாவது டோபிட்டோவை அடித்து போட்டு அவர்கள் அமெரிக்காவில பின்னேற நேரம். இது ஹவாயிலிருந்து கடற்படை தளத்துடன் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். கப்பல் சேதமடைந்து விட்டது, நாங்கள் என்ன செய்ய? அவங்க அங்கிருந்து சொல்லி இருக்கிறார்கள், எல்லோரும் பின்னுக்கு வந்த பிறகு அவ்வளவரையும் கொல்ல சொல்லி. அது அவங்க சொல்றார். அதற்கு பிறகு அங்க அவர் சொல்றாருன்னா, பீட் ஹெசத் எல்லோரோடும் கலந்த அந்த கேப்டன் பேரும் சொல்றார். அந்த சாலட் என்ற USS சாலட் கேப்டனுக்கு தெரியும் தாங்கள் எல்லாரும் பின்தளத்துல குழுமி இருக்கிற. இங்க ஒரு பில்டிங்ல ஃபயர் அண்டோன்னு எல்லோரும் ஃபயர் அசம்பிளி பாயிண்ட்டுக்கு போவார்கள். அதே போலதான் அந்த இடத்துக்கு தாங்க குழுமம். அப்ப அவங்களுக்கு தெரியும் கப்பல்ல எந்த இடம் ஒரு அவசர நிலைமைக்கு குழுமி இருக்கிற இடம் என்று தெரியும். 104 பேரை தாங்கள் இழந்திருக்கிறாங்க, 104 பேர் இறந்திருக்கிறார்கள், 104 பேரை காப்பாத்திருக்கலாம் என்று சொல்லுவாங்க. அவங்க சரணடைய தயாராகத்தான் இருந்தேன், தங்களிடம் திருப்பி தாக்குவதற்கு டோபிட்டோ இல்லை. அப்ப அப்படி இருக்க அவர்கள் கேட்ட பிற்பாடு அங்க இருந்து வந்த தகவலை உறுதிப்படுத்தித்தான் அந்த நீர்மூழ்கி கப்பல் 2வது டோபிட்டோவை ஏவி இருக்கிறது. உடனடியாக அவர்கள் 2வது டோபிட்டோவை ஏவவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு இது இருந்தது. அவர்கள் அந்த விதிப்படிதான் செய்திருக்கிறார்கள். முதலாவதுல கப்பலை டிசேபிள் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் ஆக்களை கொல்ல முடியாது சர்வதேச சட்டத்தின்படி. ஆனால் அமெரிக்காவில் இருந்து வந்த தகவலுக்கு பிறகுதான் அந்த தங்களோட ஆக்கள் குழுமி இருந்த பக்கத்துக்கு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அப்ப அவர் இது என்னென்று அந்த செய்தி சேனல் கொண்டு முடிக்குது என்று சொன்னால், இது உண்மையில் ஒரு போர்க்குற்றம். ஆனால் இந்த போர்க்குற்ற விசாரணை என்று வந்தால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், இலங்கையின் அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் போர்த்துறை செயலாளர் பீட் ஹெசட் ஆகிய இவ்வளவு பேரும், மற்றது அந்த நீர்மூழ்கி கப்பல் கேப்டன், மற்றது ஆயுதாதிகாரி, இவ்வளவு பேரும் விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் கொண்டு முடித்திருக்கிறார்கள். மீண்டொரு இதை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பேரையும் விசாரணைக்காக இங்க முக்கியமானவர்கள் இருந்தால் அவர்கள் எப்படி விசாரணைக்கு அழைப்பார்கள்? இது அனைத்துலக சட்ட விதிகளை மீறி இருக்கிறார்கள் என்று உறுதியாக இதை கூறலாமா? அல்லது ஏதாவது அவர் கூறுகிறார் என்று சொன்னால், இந்திய படை தங்களை செக் பண்ணித்தான் உள்ளுக்கு எடுத்தது என்று. அந்த கப்பல்ல டோபிட்டோ இருக்கோ என்ன இருக்கோ செக் பண்ணித்தான் எடுத்தது. இப்ப இந்திய கடற்படைக்கு தெரியும். அமெரிக்காவும் அந்த கடற்படை அணிவகுப்புல பங்கு பெற்றுவதாக இருந்தது. இறுதி நேரத்தில் அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அவர்களுக்கு முதலே தெரிய வந்தது. எப்படி இவர்களிடம் டோபிட்டோ இல்லை என்று எப்படி தெரிய வந்தது அமெரிக்காவுக்கு? கடற்படை விதிகளின்படி தெரியும். அந்த அதுக்கு மற்றது இந்திய கடற்படை விதிகளின்படி தெரியும். மற்றது அமெரிக்காவின் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அவங்களோட புலனாய்வுத்துறையும் அதை உறுதிப்படுத்தின பிறகுதான். ஆனால் இதில் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், அவங்கள்ட்ட டோபிட்டோ இருந்தாலும் கூட உங்களால தாக்க முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கிறீர்கள் என்று. டோபிட்டோ இருந்தா தாக்கி இருக்கிறதா என்றால் ஒரு சண்டைக்கு நீங்கள் தயாரில்லை என்றால் பிறகு மற்ற நாடுகளோட சண்டை போவீர்கள். அது ஒரு கப்பல்ல டோபிட்டோ இல்லை என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்தி அவர்கள் கூறுகிறார் என்றால், இந்திய படையும் எல்லா கப்பலையும், அது வளமையான ப்ரொசீஜர், எல்லா கப்பலையும் செக் பண்ணித்தான் உள்ளுக்கு எடுப்பார்கள், இல்லை என்றால் எடுக்க மாட்டார்கள். ஒரு கப்பல்லாம் ஆயுத கப்பல், மற்ற ரெண்டும் இதுக்கு உதவியாக போன கப்பல். அப்ப இந்த ஈரான் முக்கிய ஆயுத கப்பலை தாக்க வேண்டும் என்றுதான் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்ற தாக்கினது பிரச்சனை இல்லை, ஆனால் தாங்கள் கப்பலை விட்டு சரணடைய ரெடி ஆகிட்டோம், தாங்கள் வெளியேற தயாராகிட்டோம். 1.5 மணித்தியாலத்துக்கு இலங்கை கூட வரவில்லை. இலங்கை பேர்ந்து அது 2வது அடிச்ச பிறகுதான் இலங்கை வருகுது. இந்தியா 48 மணி நேரம் கழிச்சு தான் வந்தது. அது இலங்கையெல்லாம் காப்பாற்றி கொண்டு போன அப்புறம்தான் வந்தது. மற்றது இந்த பொறுப்பும் இந்தியாவுக்கு இருக்கிறார். தாங்கள் ஏற்கனவே தங்களோட கடற்படை அதிகாரியும் இருந்தவர், முதல் ரியல் அட்மிரல், அவர் 25ஆம் தேதியே தெஹ்ரானுக்கு போயிட்டார். அதுக்கு அப்புறம்தான் தாங்கள் வெளிக்கிட்டதாக என்று போக முடியாது என்றபடியால் தான் தாங்கள் தங்குவதற்காக இதை கேட்டதாகவும், இலங்கையிடம் கேட்டதாகவும், இந்தியாவிடம் கேட்டதாகவும். ஆனால் அவர்கள்
இந்த தாக்குதல் அவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த தாக்குதல் நடக்கும் வரையிலும் அவர்கள் தங்களை அதில் காக்க வைத்திருந்தார். தப்பியவர்கள் ஈரான் திரும்பினார்கள். திரும்பியவர்களில் ஒரு சிலர் ஊடகங்களோடு சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். ஏதாவது மேலதிக தகவல்களையும் கூறியிருந்தார்களா? அவர்கள் கூறின தகவல்கள் தான் இந்த தகவல்களை கூறியிருக்கிறார்கள். ஊடகத்துக்கு இந்த தகவல்களை கூறியிருக்கிறார்கள். அந்த தகவல்களில் அவர்கள் கூறியது என்னென்று சொன்னால், அதிகாலை 3:35 மணி அளவில் தங்கள் தாக்கப்பட்டது. அதிகாலை 5-6 மணி அளவில் தான் 2வது டோபிட்டோ தங்களை தாக்கியதாகவும் கூறியிருக்கிறார்கள். மற்றும்படி அவர்களை பொறுத்தவரையில் டோபிட்டோவின் நோக்கம் 2வது டோபிட்டோவின் நோக்கம் பெருமளவான உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதற்காக ஏவப்பட்டது என்று சொல்லி ஈரான் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீங்க? காசாவில உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு முன்னாலே நடக்கிற யாராலும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன் பிடிபிராந்து அளிக்கப்பட்ட நெத்தனியாகு ICCயா அவரை செங்கம்பளம் கொண்டு வரவேற்றவர் தான் விக்டர் ஓபன். இன்றைக்கு அவர் இல்லை. மக்கள் ஓரளவு இப்போதைக்கு ஓரளவு கொஞ்சம் மக்களுக்கு இவர்கள் பிரச்சனை தெரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அப்படியானவர் இல்லாத அமெரிக்காவிலிருந்து இங்கு இல்லாடம் திரிகிறார். ஆனால் பிலிப்பைன்ஸ் முன்னாள் அரசு தலைவரை பிலிப்பைன்ஸ் சொல்லுகிறது, நான் ICCல இல்லை என்று. இல்லை, நீங்கள் இப்பதான் இல்லை, முந்தி இருந்த நீங்கள் என்று சொல்லி கொண்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. பாவப்பட்டவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு தான் நீதி சட்டம் தன் கடமையை செய்யும். ஏனையவர்களுக்கு சட்டம் கடமையை செய்யாது. ஆனால் ஈரான் அதுக்கான பதிலடியை கொடுக்கலாம். நீங்கள் பலமாக இருந்தால் அதற்கான பதிலடியை கொடுக்கலாம். ஆனால் இயற்கை ஒன்று இருக்கிறது தானே, உங்களுக்கு தெரியும். இலங்கை தீவில் எவ்வாறெல்லாம் இருமாப்போடு இருந்தவர்கள் ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதெல்லாம் இயற்கையினுடைய அதற்கான சரியான பதில் என்பதை கூறலாம். இனி நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக அரசர்களே, நிலக்கரி ஊழல் என்று நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள். இந்த விவகாரம் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு ஒரு தலையடியாக வந்திருக்கின்றது. அது ஒரு தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கினார்கள் என்று அதற்கு காரணங்கள் கூறி ஒரு விதத்தில் சமாளித்திருந்திருந்தால் ஓரளவுக்கு தப்பியிருக்கலாம். ஆனால் அதற்கு வேறு வேறு காரணங்கள் எல்லாம் கூற வழிகிட்டதால் இப்பொழுது சர்ச்சை வந்திருக்கின்றது. அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கின்றார். இது தொடர்பாக என்ன அறிந்திருக்கிறீர்கள்? மேலதிகமாக தகவல்கள் என்ன? கொழும்பு ஊடகம் ஒன்று தெளிவாக போட்டுக்கிறது என்று சொன்னால், நிலக்கரி தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அரசாங்கம் 2009ஆம் ஆண்டிலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது என்று கூறியிருக்கிறது. அதாவது 2009க்கு இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 465க்கு மேற்பட்ட நிலக்கரி சரக்குகள் இப்போது விசாரிக்கப்பட வேண்டி இருக்கு. இதற்கிடையில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத் குமாரதநாயக்கா அளித்த புகாரை தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறை 2009ஆம் ஆண்டு இறக்குமதி குறித்து தனது விசாரணையை தொடங்கி இருக்கிறது. அதாவது 15 ஆண்டுகளுக்கு மேலாக பின்னோக்கி சென்று கடந்த நிலக்கரி கொள்வனவை விசாரிக்கும் இந்த நடவடிக்கை எதிர்கட்சிகள் கடுமையாக சாடி இருக்கின்றன. என்று சொன்னால், அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதனால், கடந்த காலத்தை விசாரிப்பது என்பது இது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்த்தனா குறிக்கிறார் என்று சொன்னால், கடந்த கால நிலக்கரி பரிவர்த்தனைகளை விசாரிக்கும் அரசாங்கத்தின் முடிவென்றது தனது சொந்த தோல்விகளை ஒப்புக்கொள்வதாகும் என்று கூறியிருக்கின்றார். கடந்த காலத்தை விசாரிப்பது என்பது நாங்கள் தவறு செய்தோம், அவர்களும் தான் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்வதை போல இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இது போன்ற ஒன்றை கேட்பதற்காக இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, புதியவர்கள் வேலையை சரியாக செய்வார்கள் என்று நம்பித்தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்ல போனால், இந்த முழு நிலக்கரி விவகாரத்தையும் வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு வரையிலான நிலக்கரி கொள்முதலை விசாரிப்பது என்பது எவ்வளவு கடினமானது என்றது எல்லோருக்கும் தெரியும். அதாவது இதை அந்த எரிசக்தி அமைச்சரையும் அதனுடன் தொடர்பு பட்டவர்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையே தவிர இந்த அரசாங்கம் எதற்கெடுத்தாலும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்தது ஓகே, அது குற்றம், நீ செய்ததும் குற்றம். அதான் பிரச்சனை. இப்ப நடந்ததை விசாரிக்க சொன்னா 2009ஆம் ஆண்டு பகையில கொண்டு வர சொல்றாங்க. இப்ப நடந்தது அதை பற்றி இல்லை, அதை நீங்கள் விசாரிங்க.
இப்ப நடந்தது நீங்க விசாரிங்க. சரி, 2009 இருந்து இந்த அணு மின் நிலையம் இயங்காம விட்டது இல்ல. அப்ப தரமான நிலக்கரி தான் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது, சர்டிபிகேட் சரியாத்தான் வந்திருக்கிறது. அப்ப என்னென்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ நடந்தது நிலக்கரி ஊழல் இல்லை, அப்போது சில நிர்வாக முறைகேடு இருந்தது. அதுக்கு பிறகு அந்த பகுதிக்கு காவல்துறையினரை போட்டிருந்தார்கள் விசாரணை நடத்திய பிறகு 2009 ஆண்டுக்கு பிறகு கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்ப வந்த பிரச்சனை தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்து அதை வைத்து இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் இருந்தது. ஆனா 2009 ஆண்டுல இருந்து மின்சாரம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது, அதுல இந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. இப்ப இந்த அரசாங்கம் என்னென்றால் இதை இப்ப சிங்கள மக்கள் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டிருக்காங்க. இப்ப தமிழ் மக்கள் கூட ஏதோ புதுசாக செய்யறான் அவ பழசை காட்டிக்கொண்டு தங்களின் குற்றங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் குற்றவாளிகள், அது ஏற்றுக்கொண்டார். அதற்காக நீங்கள் குற்றம் செய்யலாமா தான் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஓகே 2009 அவர்கள் குற்றம் செய்யணும்னா உங்களுக்கு வாக்கு போடுறது, நீங்கள் இல்ல அவைகளும் செய்தவையும் நாங்களும் அவைகளும் செய்தவை என்று திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதான் தவறு நடந்தால் தவறு என்று சொல்லிவிட்டு ஒத்துக்கொண்டு போனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை நியாயப்படுத்த பார்த்து அவர்களும் விட்ட பிள்ளையை நாங்களும் விடுகிறோம் என்றால் அதை ஏதோ சமப்படுத்தி விட்டால் சரி என்ற அப்படி மக்களை ஏமாற்ற முடியாது என்பதைத்தான் பலர் இந்த சமூக வலைத்தளங்களில் போட்டதையும் நான் பார்த்திருந்தேன். நன்றி அரசுகளே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கையில் உள்ள அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.